காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தமிழர்களுக்கும் சபரிமலைக்கும் என்ன தொடர்பு? பொதுவாகவே தெய்வங்களை இந்த மொழி ரீதியான ஒரு பிரிவினை வாதத்தோட ஒரு அணுகிறது அப்படிங்கிறதே எனக்கு ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை. தெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஆனாலுமே நம்ம தமிழகத்துக்கும் சபரிமலைக்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா பகவான் தோன்றிய குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாண்டியேச வம்சத்திலகம் கேரளே கேள்வி கிரகம்னு சொல்கிறோம். ஸோ பகவான் தோன்றிய குலம் அது பகவானுடைய மணிகண்டனுடைய அவதாரம் ஏற்பட்ட குலம் அப்படிங்கிறது பாண்டிய குலம்னு சொல்லக்கூடிய குலமாகத்தான் இருக்குது. அவருடைய குலதெய்வமாக இன்றைக்கும் மதுரை மீனாட்சி தான் வழிபடவும் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் ஐயனார் சாஸ்தானும் வழிபடக்கூடிய தெய்வம்தான் அந்த சபரிமலை ஐயப்பனுடைய பூர்வ அவதாரமாக நம்ம பார்க்குறோம். அந்த சாஸ்தாவுடைய அவதாரமாகத்தான் ஐயப்பன் இருக்கார். அப்படி பன்னெடுங்காலமாகவே நம்முடைய தமிழகத்துக்கும் சபரிமலை வழிபாட்டுக்கும் தொடர்புகள் இருந்தது அப்படிங்கிறதுல பல வரலாற்று சான்றுகளும் நமக்கு இருக்குது. ஸோ பழைய காலத்திலிருந்தே இந்த தமிழக கேரள எல்லை பகுதின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பல சாஸ்தா ஆலயங்கள் இருக்கிற மாதிரி சபரிமலை ஆலயத்துக்கும் பல பக்தர்கள் விரதம் இருந்து வழிபட்டு வருகிறது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா பழைய கால நடைமுறைகள் சபரிமலையுடைய பழைய நடைமுறைகளுக்கு நம்ம தமிழகத்துடைய தொடர்பு நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த தமிழக பக்தர்கள் அவ்வளவு முறைமையான விரதம் இருந்து ஒரு மண்டல காலம் விரதம் அப்படிங்கிறது மிச்ச மாநிலங்கள் எப்படி கடைபிடிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தமிழகத்தில் ரொம்பவே சின்சியராக கடைபிடிக்கிறத நம்ம பழைய காலத்திலேருந்தே இன்றைக்கி நம்ம அது நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த தமிழக மக்களுக்கும் சபரிமலைக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக எல்லை பகுதின்னு சொல்கிறோமே, நம்ம இந்த பாலக்காடு பகுதியிலும் சரி, இல்லை நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி பகுதிகளிலும் சரி, அந்த பக்கங்கள் சாஸ்தா வழிபாடு இல்லை இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த பகுதியில் இருந்தவங்க தான் முதல்ல அதிகாலத்துலேருந்தே சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளாக இப்போ எல்லா தமிழகத்தில் இருக்கிற பல பக்தர்கள் சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம் இன்றைக்கி. அதனால் இது ஆதி காலத்திலேருந்து பகவான் அவதாரம் பண்ணின காலத்தை பாண்டிய குலத்தில் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் தமிழக மக்களுடைய தொடர்பு, மக்களுடைய சபரிமலை மேலே இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹரிவராசனத்துக்கும் சபரிமலைக்கும் ஹரிவராசனத்துக்கும் தமிழர்களுக்கும் உள்ள இணைப்பு எதனால்? இந்த ஹரிவராசனம் அப்படிங்கிற துதி பலர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, சபரிமலை உருவான காலத்திலிருந்தே இந்த துதி பாடல் அங்கே பாடுறாங்க அப்படின்னு. அது அப்படி இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக சபரிமலையில் பாடக்கூடிய ஒரு மரபு ஏற்பட்டது. அந்த ஹரிவராசனம் அப்படிங்கிறதை யார் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போது சமீப காலமாக ஒரு சர்ச்சையாக மாறி வருகிறது. ஏன்னா அது கேரளத்தை சேர்ந்த கொன்னத்து ஜானகி அம்மா அப்படிங்கிறது தான் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலும், அதை முதலில் வெளிக்கொண்டு வந்தது அப்படிங்கிறது தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடைக்குறிச்சிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக உடைய கம்பங்குடி குளத்து ஐயருங்கிறவர் தான் இதை எழுதினார் அப்படின்னு பல பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. அவர் தான், ஆனால் எப்படி ஆனாலும் அவர் தான் அதை முதலில் தர்மசாஸ்தா ஸ்துதி கதம்பம்னு சொல்லக்கூடிய நூலில் பப்ளிஷ் பண்ணி முதல்ல வெளியிட்டார். அதில் ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் அப்படிங்கிற பெயரில் இது வெளியிடப்படுது. அப்போ ஹரிவராசனம்ங்கிற பேர் கிடையாது, ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம்ங்கிற பெயரில் இதை அவர் முதல்ல வெளிக்கொண்டு வர்றார். அப்போது அந்த கம்பங்குடின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்கும் பகவானுக்குமான தொடர்புமே ரொம்ப புராண காலத்துலேருந்து இருக்கக்கூடிய தொடர்பு. அப்போ அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் அது முதல் அடியை வைத்து ஹரிவராசனம்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் பின்னால் வந்தது தான். புத்தகத்தில் அதுக்கு ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம்ங்கிற பெயரில் தான் அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அப்போ அவருமே நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவராகத்தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இந்த கொன்னத்து ஜானகி அம்மான்னு சொன்னவர்கள் கூட, அந்த அம்மாவும் கூட இன்னொரு வகையில் பார்க்க போனோம்னா தமிழகத்தை பூர்வீகமாக உடைய அம்பலப்புழை அனந்தகிருஷ்ண ஐயர்னு சொல்ல, அவர் அம்பலப்புழையில் செட்டிலாக இருந்தால் கூட அவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் தான். அந்த பகுதியை சேர்ந்த அம்பலப்புழை அனந்தகிருஷ்ண ஐயருடைய மகள் தான். அதனால் எப்படி பார்த்தாலும் தமிழகத்துடைய தொடர்பு அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாக தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.